இவ்வளவு கேட்டிருக்கோம். நம்ம எப்படி யோகா வந்து லிவர் க்ளோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஐடியா இருக்கா? லிவரோட அப்படி லங்ஸ் தான் பிரீதிங்க்கு பிரீத் பண்றது நம்ம லங்ஸ்ல தான் பிரீத் பண்றோம். தென் லிவர் அப்படின்னு சொல்றோம். பியூரிஃபிகேஷனை தாண்டி நம்ம பிளட்ல இருக்க டாக்ஸின் எல்லாமே ரிமூவ் பண்றது. ஓகே, இதேதான் நம்மளோட யோகா இருக்கும். யோகா என்ன பண்ணுது, நம்மளோட மைண்ட்ல இருக்க மைண்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம சைக்காட்ரி அவங்க சொல்ற மாதிரி நம்ம எதனால அந்த கிரேவிங்ஸ் நமக்கு வருது நம்ம மைண்டுக்கு தெரியுது இல்லையா? இப்ப ஒரு 2 மணி நேரம் போன் பாக்குறோம், அது கெட்டது நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம குழந்தைங்களுக்கே சொல்லுவோம். ஆனா நம்ம பண்றோம் தானே, நம்ம எதனால பண்றோம்? அந்த மைண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் தாவி போகுது. ஸோ அதனால நம்ம பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மென்டல் பியூரிஃபிகேஷன் தான் நமக்கு யோகா கொடுக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்ப எந்த மாதிரி செஷன்னா நம்ம பிரீதிங் மட்டும் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக வச்சுக்கலாம். காலையில நிறைய கேட்டிருக்கோம். ஜஸ்ட் அதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலி ஒரு செஷனா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரிலாக்ஸா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிரீதிங் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்க கையை விட்டு உங்களோட அப்டாமன்ல வச்சுக்கோங்க. Just relax and tight. இது just abdomen வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் கண்ணை மூடி ரிலாக்ஸா ஜஸ்ட் பிரீதிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இவ்வளவு நாள் நல்லா அவுட்வர்ட் ஜர்னி, நிறைய பேர் சொன்னதை காலையில கேட்டோம், நிறைய பேர் நம்ம செஞ்சதை பார்த்துருக்கோம், நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து இன்வர்ட் ஜர்னி மாதிரி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் தான், ரொம்ப நேரம் இருக்காது. 30 செகண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் பிரீத் இன் அண்ட் ஸ்லோலி பிரீத் அவுட். அந்த பிரீத்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது ஒரு சின்ன ஒரு அளவோட ஒரு 3 கவுண்ட்ஸ் பிரீத் இன் அண்ட் 6 கவுண்ட்ஸ் 6 எண்ணிக்கை மெதுவா பிரீத் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? மெதுவா பிரீத் இன் அண்ட் ஸ்லோலி பிரீத் அவுட். இப்பதான் நம்ம கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். Breathe in 1, 2, 3 and slowly breathe out 1, 2, 3, 4, 5, 6. Breathe in 1, 2, 3 and breathe out 1, 2, 3, 4, 5, 6. Breathe in 1, 2, 3. Breathe out 1, 2, 3, 4, 5 and 6. Very good. Now slowly rub your palms. 2 கையும் நல்லா தேய்ச்சு அந்த வார்ம்னஸ் வந்து கண்ணில் வச்சு ஸ்லோவா கண்ணில். ஓகே, எதுக்காக இது பண்றோம்? இப்போ எப்படி இது பண்றீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கா? ஒரு 30 செகண்ட்ஸ் தான் நம்ம பண்ணோம். ஆனா அதுலயே இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பா ஒரு கிடைக்கும். ஓகே, இது எப்பெல்லாம் பண்ணலாம்? நடக்கிற மாதிரி வாக்கிங், நம்ம அதுக்குன்னு தனியா யோகா வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்ல இப்ப நம்ம காலை சாப்பாடு சாப்பிடணும்ல, காலை பிரேக்ஃபாஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல். நமக்கு காலை மத்தியானம் லஞ்ச் வந்து நமக்கு ஒரு இதெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதே மாதிரி யோகா வந்து காலையில எந்திரிச்சோன்னா நம்ம எப்படி ப்ரஷ் பண்றோமோ, எப்படி நம்ம கழிவுகள் அகற்றுறோமோ, அதே மாதிரி ஒரு 20 to 40 மினிட்ஸ் வந்து யோகா செஷன் வந்து கண்டிப்பா கம்பல்சரி. அதை பண்ணா நமக்கு அடுத்த ஃபியூச்சர்லயோ இல்ல எந்த ஒரு டிசீஸும் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். இது மென்டலி ஓகேங்களா? மென்டலி நமக்கு யோகா வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அது பிரீதிங் மெடிடேஷன் தான் நம்ம ரெகுலரா பண்ண என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, யாராவது மெடிடேஷன் செஷன் அட்டெண்ட் பண்றீங்களா? இது வரைக்கும் கத்துட்டு இருக்கீங்களா? ஓகே, என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார் மெடிடேஷன்? இப்போ நீங்க போயிருக்கீங்க சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னன்னு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ரெகுலரா அந்த ஒரு ஸ்பாட்ல நமக்கு காம்னஸ் கிடைக்கும். ஆனா அதே நமக்கு ரெகுலரா பண்ணா என்ன எதனால பிசிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி, அதே மாதிரி மென்டல் ஃபிளெக்சிபிலிட்டி தான் முக்கியம். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான். ஒரு பெரிய கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கோம், என்ன தோடு போட்டிருக்கோம், நம்ம அதுக்கெல்லாம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் நம்ம மெனக்கிடுவோம் ட்ரெஸ் பண்றதுக்கு தோடு போட்டு. ஆனா அதெல்லாம் யாரும் பாக்குறதோட the way how do you handle, நீங்க எப்படி பீப்புள்கிட்ட அப்ரோச் பண்றீங்களோ அதுதான் எல்லாரும் கவனிப்பாங்க.
நீங்க தோடு போட்டிருக்கிறத தாண்டி அந்த இடத்துல நீ கோவப்பட்டு பேசினா அதுதான் அவங்க மனசுல நிற்கும். நீங்க அந்த தோடை விட அந்த கோவப்பட்டதுதான் அவங்க இருக்கும். சோ எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை தான் நம்ம யோகாலயோ மெடிடேஷன்லயோ. ஓகே, இப்ப டிசீஸே வந்துருச்சு, எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கு ரெக்டிஃபை பண்ணிக்க டாக்டர்கிட்ட தான் போனீங்க தவிர வீட்லயே உட்காந்து எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு நான் நல்லது தானே பண்ணேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துருந்தா சரியாகுமா? சோ ஆகாது. சோ அந்த நிலையை கடந்து ஜஸ்ட் அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம போறதுதான் நமக்கு யோகா மெடிடேஷன் ஃபுல்லா இருக்கு. அது இப்ப லிவர்லாம் பாத்தீங்கன்னா காலையில நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு ஆல்கஹாலுங்கிறது எவ்வளவு ஒரு ஃபேமிலி, ஒரு இண்டிவிஜுவலை தாண்டி ஒரு ஃபேமிலியை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம லிவரே ஃபுல்லாவே அதை டேமேஜ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு லைஃப் ஸ்டைலா அந்த லைஃப் ஸ்டைல் எப்படின்னா ஒரு 5G பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். யோகால பொறுத்த வரைக்கும் அந்த பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொருக்கும் கொள்கைகள். இப்ப பிசியோதெரப்பினா அதுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கும் இல்லையா, ஒரு 5 பிரின்சிபல்ஸ் சொல்றோம். 5G ஓகேங்களா. குட் ஃபுட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டா இருக்கும் ஓகேங்களா. எதெல்லாம் சாப்பிடலாம், நாங்க சாப்பிடக்கூடாதா, அப்ப நாங்க சாப்பிடக்கூடாது அப்பெல்லாம் எதுவும் இல்லை. யோகா பண்றோம் நிறைய இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. யோகா பண்றவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சாமி கும்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை. மனசு ஒப்பி நம்ம மற்றவங்களை காயப்படுத்தாம நம்ம மனசு ஒப்பி செய்யறது எல்லாமே பயன்படுதான். சோ நீங்க மினிமம் அது எவ்வளவு சாப்பிடலாம் அதுதான் சொல்றோம். ஒரு அளவோட அனுபவிக்கிறத நம்ம என்ஜாய் பண்றத லிமிட்டோட யாரையும் ஹர்ட் பண்ணாம நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். லிமிட் எவ்வளவு சாப்பிடலாம், 2 கிலோ உட்காந்து சாப்பிடலாமா, ஃப்ரை கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சுக்கா கொஞ்சம் போட்டு உட்காந்து சாப்பிடலாமா, ஓகே அப்படி சாப்பிடாம எதுலயுமே ஒரு லிமிட். அந்த ஒரு லிமிட் கொடுக்குற அந்த பக்குவம் கொடுக்கறது அந்த லிமிட் நமக்கு தெரியும் ஓகேங்களா. நீங்க ரெகுலரா ஒரு மெடிடேஷன் பண்ண ஒரு ஃபுட்டை பார்த்தாலே இல்ல உண்மையாவே இது பண்ண ஒரு ஃபுட்டை பார்த்தா அது நமக்கு வேணான்னு தோணும், நமக்கு பார்த்தா அது கெட்டு கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன்லாம் நமக்கு உண்மையாவே கிடைக்கும். ஸோ குட் ஃபுட் நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம சாப்பிட்ற எல்லாமே ஒரு குட் ஃபுட்டா இருக்கலாம். கொஞ்சம் வார்ம் பண்ணி எதுவுமே கொஞ்சம் வார்ம் பண்ணி. ஏன்னா இப்ப எல்லாமே நம்ம இப்ப நீங்க வாழ்ந்த காலத்துல இவங்க வாழ்றாங்களா, உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹெல்தி ஃபுட்டோ ஒரு லைஃப் ஸ்டைலோ ஒரு காத்தோ ஒரு தானியமே கூட நீங்க கிடைச்சது இவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இப்ப அடுத்த லைஃப் யோசிச்சுருவாங்க, இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதுல எது நல்லதோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸோ குட் ஃபுட், குட் ஒர்க். ஓகே வேலைக்கு போறவங்க ஓகே, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், வேலை எனக்கு என்ன குட் ஒர்க் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நிறைய குட் ஒர்க் இருக்கு இல்லையா. நம்ம வெளியில வந்துடுறோம், நம்ம வெளியில பீப்புள் பாக்குறோம், அவங்க 4 ஷிஃப்ட்குள்ளேயே இருந்துட்டு அவங்க எல்லா வேலையும் செய்யறது அதுவே ஒரு மென்டல் ப்ரெஷரா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ குட் ஒர்க்னா என்னன்னா நம்ம செய்யற வேலை 8 மணி நேரம் நம்ம ஒரு வேலையில இருப்போம், அந்த வேலைக்கு நமக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க, அந்த காசுக்கு நம்ம உண்மையா நமக்கு என்ன அவங்கள பார்க்காம இவங்கள பார்க்காம யாரை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம மனசுக்கு உண்மையா அந்த காசுக்கு என்னமோ அதை நம்ம செய்யலாம். குட் ஒர்க் இது ஓகேங்களா. கரெக்டா ஒர்க் பண்றது. அடுத்தது குட் எக்ஸசைஸ். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் தேவை. இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டே செய்யறோம். மோஸ்ட்லி எல்லாருமே சிஸ்டமைஸ்டு ஒர்க். இப்போ பேப்பர் பெண்ணே ரொம்ப கம்மியாயிடுச்சு, எல்லாமே சிஸ்டமைஸ்டு. ஓகே சிஸ்டம்னா மோஸ்ட்லி நம்ம உட்காந்து பண்ற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு நேரம் உட்காரும், 1 hour 2 hour. ஐடிக்கு எல்லாம் பார்த்து 8 மணி நேரம் உட்காந்து கூட இருப்பாங்க போல இருக்கு. வீட்டுல நான் இருக்கேன், எங்க ஹஸ்பண்ட் ஐடி ஃபீல்ட் தான், 8 மணி நேரம் அந்த லஞ்ச் கூட நம்ம போய் கையில கொடுக்கணும், அந்த தட்டை அப்படியே நகர்த்தி விடுவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கு, ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல். அப்ப குட் எக்ஸசைஸ். ஒரு மார்னிங்கே நம்ம எந்திரிக்கிறோம்னா ஒரு 1/2 hour ஒரு யோகாவோ, இல்ல எனக்கு யோகா எதுவும் தெரியல அப்படின்னா ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ், கொஞ்ச நேரம் வாக்கிங்கோ இல்லை பிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் கண்டிப்பா தேவை. அப்பதான் நம்மளோட மசில்ஸ் இப்போ மேம் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்தனிங் கண்டிப்பா ரொம்ப தேவை ஓகேங்களா. நெக்ஸ்ட் குட் ரிலாக்ஸேஷன். வாட் இஸ் மீன் ரிலாக்ஸேஷன்? ஸ்லீப் இருக்கு, ஸ்லீப். அடுத்தது குட் ஸ்லீப் முடிச்சோம்னா 8 மணி நேரம் குட் ஸ்லீப் கண்டிப்பா தேவை. இப்போ ஒரு 10 மணி ஒரு மேக்ஸிமம் 9:30 to 10 படுக்கிறோம்னா காலையில ஒரு 6 ரொம்ப அதிகமாகவும் நான் 8 மணிக்கு தான் எந்திரிக்கணும், 10 மணிக்கு தான் எந்திரிக்கணும், அதுவும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இல்லை. ஓகே கொஞ்சம் மார்னிங் ஒரு அட்லீஸ்ட் 7 ப்ளீஸ்க்கா, ஒரு அந்த அளவுக்கு ஒரு 7 ஒரு 8 அந்த அளவுக்கு கொஞ்சமாச்சு. இப்பெல்லாம் ரொம்ப காலம் மாறிடுச்சு. யோகாக்கு வராங்கக்கா, இப்போ வரவங்க கிட்டலாம் கீழே உட்கார முடியுமான்னு கேட்கறது அது வந்து அவங்க பெருமையா, என்னால கீழே உட்கார முடியுங்கிறது பெருமையா நினைக்கிறாங்க. இல்லப்பா அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற விஷயம் தான் அது. கீழே உட்காந்து ஆனா நான் கீழே தான் நம்ம உட்காந்து சாப்பிட்றேங்கிறது அவங்களுக்கு ஒரு மெரிட்டா தெரியுது இப்போ. ஆனா அதெல்லாம் மெரிட் இல்லை. நம்ம இத்தனால நம்ம கீழே தான் நம்ம அப்பா உட்காந்து சாப்பிட்டாங்க, நம்ம தாத்தா தான் கீழே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க, ஹெல்த்தியா தானே இருந்தோம். ஆனா இப்ப ஒரு 50 வயசுலமா நான் இன்னும் கீழே தான் உட்காந்து சாப்பிட்றேங்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அது. ஓகே லைஃப் ஸ்டைல் அப்படிலாம் இல்லாம நம்ம நார்மலா ஒரு ஸ்லீப், ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப்
நல்ல ஒரு தூக்கம். இப்போ ஸ்லீப்னாலும் கொஞ்சம் இப்போ ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் இருக்கு. ஓகே, ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு அப்படியே பேசுவோம். இந்த வலது கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இடது நம்மளோட லெஃப்ட் நாஸ்ட்ரில மட்டும் ப்ரீத் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இல்லாம பிரீத் அவுட். இந்த ஒரு காத்து வந்து காத்துல வெளியே வரணும். பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட். ஆனா காத்து பாருங்க, இவ்வளவு காத்து வரணும் இல்ல. பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட் and breathe out. Very good. இது ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும். இது ஃபர்ஸ்ட். இது ஒரு சின்ன வேரியேஷன். அடுத்து இந்த கையை மூடிக்கிறோமா, இந்த கையை மூட ரைட் நாஸ்ட்ரில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே தான் இந்த பிக்சர். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே தான் இந்த உங்களுக்கு மூச்சு விடுறது அந்த ஃபோர்ஸ்ல நம்மளோட ரிப்ஸ் இருக்கு. இதை வந்து நம்மளோட எலும்பு கூடி இருக்குது, அந்த ரிப்ஸ்ல வந்து டச் பண்ணணும். ரிப்ஸ் நம்ம ரிப் ஜாயின்ஸ் இருக்கிற செஸ்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸா போகணும். ட்ரை பண்ணி ஒரு 7 times மட்டும். Okay, breathe in and breathe out. Very good. Breathe in and breathe out. கொஞ்சம் ஃபோர்ஸா அந்த சவுண்ட் வரணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. Breathe in and breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. 3 times. இப்போ breathe in, breathe out. கண்ண மூடி உங்களுக்குள்ள இன்வர்ட் ஜர்னி உங்களுக்குள்ள பண்ணி பாருங்க. Breathe in and breathe out. Force up, down. Breathe in and breathe out. Breathe in and breathe out. Very good. கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கையை ரிலாக்ஸா வச்சு கண்ண மூடி ஜஸ்ட் ஒரு 10 seconds மட்டும் நான் சொல்ற வரைக்கும் உங்களோட பிரீதிங் பண்ண முடிச்சுக்கோங்க. அதே ரைட் சைட் உங்களோட ரைட் நாஸ்ட்ரில்ல பண்றதுக்கும் ஜஸ்ட் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படியே கவனிங்க. இதுவே ஒரு 21 times நமக்கு பண்ணிட்டு கவனிக்கும் போது லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல ரொம்பவே ஃப்ரீயா பிரீதிங் இருக்கும். ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். எப்படி இருக்கு? லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல ஃப்ரீயா சொல்லுங்க. இது 7 times தான் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம சும்மா இப்போ ஒரு சாம்பிள் மாதிரி தான் 7 times தான் பண்றோம். இதையே நம்ம கொஞ்சம் டீப்பா பண்ணா இந்த ஸ்டேட் இப்போ உங்களுக்கு வருது இல்ல சார், இதுதான் மெடிடேஷன். இப்ப நம்ம ரிலாக்ஸா ஒரு ஸ்டேட்ல இருப்போம்ல, இப்ப லெஃப்ட் நாஸ்ட்ரில் பண்ணிருக்கோம். இதே மாதிரி லெஃப்ட் சைட் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நாஸ்ட்ரில்ல பண்ணணும். பண்ணிட்டு நீங்க கையை போட்டு உட்காந்தீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும். அதுதான் மெடிடேஷன். அதுல அப்படியே உள்ள போக போக நமக்கு மெடிடேஷன் ரீச் ஆகும். ஓகேங்களா? சோ ஸ்லீப் நம்ம தூங்குறதையும் தாண்டி நம்ம எப்படி தூங்குறோம், நம்ம ப்ரீத் பண்றோம். நீங்க இப்ப ப்ரீத் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சோ எப்படி ப்ரீத் பண்றோம், அதே மாதிரி எப்படி தூங்குறோம். ஆனா ரிலாக்ஸா கனவில்லாத ஆழ்ந்த ஒரு கண்ணு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா எப்பதான் உங்களுக்கு கனவு இருக்கோ அப்பதான் நீங்க ஒழுங்கா தூங்கல. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டயர்டா தான் இருக்கும். எப்ப நைட்டு கனவு வருதோ அடுத்த நாள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா டயர்டா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ கனவில்லாத நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்கணும் 8 hours. அப்பதான் அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்மளுடைய ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ குட் ரிலாக்ஸேஷன் பண்ணி கண்ணை திறக்கும் போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சதா, ஒரு கண்ணை மூடி அப்படியே இருந்ததாம அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிச்சா, அதுதான் ரிலாக்ஸேஷன். ஒரு நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 11 நிமிஷம் காலையில அது எப்படி வேணா நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நிமிஷமா கூட ஸ்டைல் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி நல்லா ஒரு ரிலாக்ஸா இருக்கும், ஒரு அமைதியா இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் இப்ப என்ன ஒரு சகிப்புத்தன்மை இப்ப இருக்க குழந்தைங்க கிட்ட அது ரொம்பவே கம்மியா இருக்கு. எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரையுமே எதையுமே ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியல. என்னென்ன ஒரு நோட்டீஸ் சர்டிபிகேட் தரலன்ட்டு 5வது மாடில இருந்து கீழே குதிக்கிறாங்க. சோ எப்படி இருக்காங்க? நம்ம எல்லாம் 4 கணக்கா வெளியில ஃபீஸ் கட்டலன்னு உட்கார வச்சிருந்தா நம்ம ரிலாக்ஸா ஜாலியா வெளில உட்காந்து சாப்பிட்டு உட்காந்து இருக்கோம். சோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த லைஃப் ஸ்டைலுக்கு யோகா வந்து கம்பல்சரியா நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சார். இந்த மாதிரி பிரீதிங் எக்ஸசைஸ். இப்ப நீங்க இருந்த ரிலாக்ஸேஷன். சோ ஒரு 5G குட் ஃபுட், குட் ஒர்க், குட் எக்ஸசைஸ், குட் ரிலாக்ஸேஷன் அண்ட் குட் மெடிடேஷன். இந்த 5G இருந்தா அது வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலும் நம்ம கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நம்ம இந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணா நமக்கு இந்த 5மே நமக்கு ஒரு ஒட்டுக்கா இருக்க மாதிரி சேர்ந்து இருக்கேன். டவுட் இருக்கா உங்களுக்கு? யோகாலயோ மெடிடேஷன்லயோ இல்ல இந்த மாதிரி கான்ஸ்ட் யோகா. ஆனா இப்ப நான் வந்து யோகா பண்றேன்னா நான் வந்து தலைகீழ நிக்கணுமா?
தலைக்கில நீங்கதான் யோகாவா அப்பெல்லாம் எதுவுமே இதெல்லாம் ஒரு அவங்கவுங்க மனசுல நினைச்சுக்கிறதுதான். யோகானா ஃபர்ஸ்ட் நிறைய இருக்கிறத ஆசனாஸ். ஆசனாஸ் வந்து உடம்புக்கு நம்ம உடம்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ஒரு வெயிட் லாஸ்க்கா இருக்கணும் இல்ல உடம்ப ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஆசனாஸ். ஓகேங்களா? அது வந்து பிசிக்கல் ஆசனம். நம்ம நீட்டு செய்யறது இருக்கு, உட்காந்து செய்யற மாதிரி இருக்கு, லைன்ல பார்த்து செய்யற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறது ஆசனாஸ். அடுத்து பிரீதிங் ப்ராக்டிசஸ். இப்ப எல்லாத்தோட முக்கியமா பிரீதிங் ப்ராக்டிசஸ் ரொம்ப தெரியுது. ஏன்னா நம்ம காத்தே நம்ம சுவாசிக்கிறதே இந்திய தன்னை சுத்தி எல்லாமே சாத்திட்டு ஏசி ஓடிட்டு இருக்கு. நம்ம வேற வழி இந்த லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். பட் அதுல நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் நம்மள ஹெல்ப் பண்ண நம்மள சப்போர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது பிரீதிங் ப்ராக்டிசஸ், பிராணாயாமம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா, பிராணாயாமம் உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ற ஒரே ஒரு பவர் பிரீதிங்க்கு தான் இருக்கு. யோகா தாண்டி ஆசனாஸ், மெடிடேஷன் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மெடிடேஷனுக்குள்ள கூட்டு போறதுக்கே உங்களுக்கு மூச்சு பயிற்சி தான் முக்கியமா இருக்கு. அந்த மைண்ட் இப்ப இங்க உட்காந்துருப்பீங்க, அங்க மனசு வந்து வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஆபீஸ்ல எல்லாரும் நம்ம சொன்ன ஒர்க் முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற சிந்தனையில இருக்கும். சோ அந்த சிந்தனையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இங்க உட்கார வைக்கிறதுக்கு பிரீதிங் ப்ராக்டிசஸ் தான். அது ஒன்னால மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்டு இங்க உட்காந்துருக்கேன்னா அது பிரச்சனை இங்க உட்காந்துருக்கேன், இங்க இருக்க வேலையை பார்க்குறேன், இப்ப யோகா எடுக்கிறாங்க பிளஸ் அந்த ஒரு கொண்டு வரது நம்மளுடைய பிரீதிங் மட்டும் தான் முடியும். ஸோ இப்ப நம்ம பண்ணது அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்கேஜி பிரீதிங்கோட எல்கேஜி தான் நம்ம பண்ணோம். அதுல இப்ப 2 கை வச்சிருக்கு, ஆல்டர்னேட்டிவ் ஹாஸ்டல் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட லிவர் கிளென்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த பிரீதிங் விட நம்மளோட பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். பிளட் சர்க்குலேஷன் வந்து இப்ப எனக்கு நின்றுட்டே இருக்குன்னா என்னோட பாடியில் இருக்க பிளட் எல்லாமே நம்ம கால் போகும். ஓகேங்களா? நம்ம அந்த பிளட் சர்க்குலேஷன் நமக்கு வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி பிரீதிங் ப்ராக்டிசஸ் இல்ல ஆசனாஸ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? இது அப்படின்னா சாப்பாடு குட் ஃபுட். நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டு வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணோம், 6 மணிக்கு எக்ஸசைஸ் பண்றோம், எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் டிவி பாக்குறோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம். அதெல்லாம் குட். இப்பெல்லாம் பக்கத்துல உட்காந்துருந்தாலும் போன்ல மெசேஜ்ல தான் பேசுறதா இருக்கு. இப்பெல்லாம் ஒரு குரூப் இருக்குன்னா குரூப்ல 5 பேரும் போன்ல குரூப் சேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அப்பெல்லாம் நேரா முகத்தை பார்த்து அக்காசு வெளியில உங்களுக்கு கஷ்டம் தான் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி சொல்லுங்க, போன்ல சொல்ல முடியும், நேர்ல பார்த்தா சொல்ல முடியும். அந்த ஒரு டைம் ஆச்சு நமக்கு இருக்குது. ஒரு ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நல்லா